உணவு என்று சொன்னால் எம்ஜிஆர் தான் என்று சொல்வார்கள். ஏனென்றால் வீட்டிலே சமைப்பதற்கு அரிசியில் என்றால் உலை வைத்துவிட்டு ராமாபுரம் தோட்டத்துக்கு போய் நின்றால் இங்கே அரிசி பொங்கும் என்கின்ற அளவிற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உணவு அளிப்பதில் வள்ளலாக வாழும் வள்ளலாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடித்தார். அதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்து விட்டது. ஆட்சிக்கு வந்ததனால்தான் தளபதி நம்முடைய மாண்புமிகு நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற முதல்வர் செய்கிறாரா என்றால் ஒன்றை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் எத்தனை வருஷமா இருக்கீங்க மாவட்டம் கட்சியில்? 33 வருஷமாக அவரோடு இருக்கக்கூடியவர். நம்முடைய பகுதி நீங்கள் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க? பகுதி 8 வருஷமா 10 வருஷம். அவர் நீங்கள் 6 வருஷம் 5 வருஷம். இங்கே பார்த்தீர்கள் என்றால் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இந்த கட்சி ஆட்சிக்கு வருமா, கட்சி ஆரம்பிப்பாரா என்றெல்லாம் தெரிந்து கொள்ளாமலே இந்த கட்சியில் இணைத்து கொண்டு அவரோடு இணைந்து கொண்டு ரசிகர் மன்றத்தில் இருந்து மக்கள் நலப்பணி இயக்கமாக அது மாறிய போது என்னென்ன திட்டங்களை வகுத்தார் என்பதில் என் நெஞ்சை தொட்டது 2 விஷயங்கள். ஒன்று, காலை உணவு திட்டம் என்று வைத்தார். எல்லாருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் சொந்த காசிலே யாரிடமும் கையேந்தாமல் நம்முடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சொந்த காசிலே தொடர்ந்து அதை வழங்கி வரும் நிலைமை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போன்றுதான் பிரெட் பால் தர வேண்டும் என்று தருகிற அந்த திட்டமும் இன்றைக்கு தமிழ்நாடு முழு நிறைவேற்றி அது சைலண்டாக விளம்பரம் இல்லாமல் அந்த பணியை மக்கள் இயக்கத்தின் மூலமாக நம்முடைய முதலும் முன்னாலே செய்தார். ஏதோ இன்றைக்கு முதல்வராகிவிட்ட காரணத்தினாலே திட்டங்களை தீட்டுவது என்பது அல்ல. என்றைக்கும் ஏழைக்கு இறங்குகிற ஏழை எளியோருக்கு உதவுகின்ற மனம் அவருக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தான் மக்கள் இயக்கத்தின் மூலமாக பல நற்பணி கல்விக்காகவும் சரி மருத்துவ உதவிக்காகவும் சரி என்று பல்வேறு நலப்பணி எல்லா கோணங்களிலும் செய்து காட்டியவர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற முதல்வர் தளபதி விஜய் அவர்கள். இப்போதும் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்து விடுவோம் என்று பாடினான் பாரதி. உணவு என்பது ரொம்ப எவ்வளவு கஷ்டமான, அதான் நம்முடைய நண்பர் இங்கே பேசுகிற போது லயலா கல்லூரியில் வசித்து வருகிற மாணவனுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததை இங்கே நினைவுபடுத்தினார்கள். உணவு என்பது ரொம்ப அவசியமானது. அதாவது போதும் என்று சொல்லக்கூடிய ஒன்று உணவு தான். அதுவும் பசித்து வருகிறவனுக்கு உணவு தர வேண்டும். இங்கே கூட பைபிள்ல இருந்தெல்லாம் இங்கே விளக்கம் சொன்னார்கள். ஒரு முறை இயேசுநாதர் பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கிறார். பிரசங்கம் முடிகிறது. இந்த ஜனங்கள்லாம் மலை ஏறி வந்தார்களே, ரொம்ப வனாந்தரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு என்ன சாப்பாட்டுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். ஐயா, இந்த இடத்துல சாப்பாட்டுக்கு ஒன்றும் கிடைக்காதே என்று சொல்கிறார்கள். அப்போ ஏதாவது இருக்கிறதா பாருங்கள் என்று சீஷர்களை அனுப்புகிறார். ஒரு பையனிடம் 5 அப்பமும் 2 மீன் துண்டு தான் இருக்கிறது என்று சொல்கிறார். உடனே பார்க்குற ஆணத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கிறார். இதை போய் பரிமாறுங்கள் என்று சொல்கிறார். உடனே போய் வந்த மக்கள் அத்தனை பேருக்கு சாப்பாடு கிடைக்கிறது. எல்லோரும் கொடுக்கிறார். இது என்ன காட்டுகிறது என்று சொன்னால், பசித்து வருகிறவனை அவன் வயிறு நிறைத்து அனுப்ப வேண்டும் என்பது எல்லாருக்கும் உரியது. அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு ஏழை எளியவர் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, வறுமை கோட்டின் எல்லைக்கு கீழே இருக்கிறவர்களை கைதூக்கி விட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சீரிய திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை போன்று சபாநாயகர் என்றும் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். அரசாங்கம் என்ன சொல்ல போகிறது, என்ன செய்திகள் அறிவிக்கப் போகிறது, என்ன பட்ஜெட்டில் வரப்போகிறது என்று உங்களை போன்று நானும் ஆர்வமாக இருக்கின்றேன். ஏனென்றால் மக்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. முதல்வர் ஒன்று தான் சட்டசபையில் கேட்டார். நிறைய பேர் வாக்களித்தார்கள். அதிகமாக கிள்ளி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்த நேரத்தில் அள்ளி கொடுத்தார்கள். அப்படி அள்ளி கொடுத்த மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் விரும்புகிறார். என்ன கேட்டார் என்றால், சபையில கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்றால் சட்டியிலே என்ன இருக்கிறது என்று பார்த்து விட்டார். வெள்ளை அறிக்கை மூலமாக அது வெளிவந்து விட்டது. இப்போது இந்த சட்டியை நிரப்புவதற்குரிய கஜானாவை நிரப்புவதற்குரிய பணிகளை இறங்கி இருக்கிறார். நல்ல திட்டங்கள் எல்லாம் அவர் அறிவிப்பார் என்று உங்களை போன்று நானும் எதிர்பார்க்கின்றேன். இந்த தலித் வன்னியர் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகளை நான் மீண்டும் பாராட்டுகிறேன். என்றால் இது ஏதோ இந்த 750 இன்னைக்கு அவருடைய பிறந்தநாளுக்கு 52 பிறந்தநாளுக்காக போடுகின்றவள் அல்ல, ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக நடத்துகிற நிகழ்ச்சி அல்ல. தொடர்ந்து 750வது அன்னதான விழா 750 நாட்களாக நடத்துவது என்பது எவ்வளவு சிரமமான விஷயம். தினந்தோறும் சாப்பாடு கொடுக்கிறார்கள், தினந்தோறும் வகை வகையாக கொடுக்கிறார்கள், பிரித்து வகுத்து எடுத்து கொடுக்கிறார்கள். ஆக அந்த நிர்வாகிகளை அவர்கள் கரங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். அன்னதானம் ஒன்றுதான், தானத்தில் சிறந்தது அன்னதானம். பசித்து வருகிறவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் கரங்களை நீட்டுகிற போது இறைவனுடைய ஆசீர்வாதம் நிரம்ப அவர்கள் மீது இருக்கும். நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பசி என்று மக்கள் காத்திருக்கின்றால் அதே நேரம் காக்க வைக்காமல் இந்த உணவு வழங்கு திட்டத்தை 52வது நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு நெஞ்சம் நிறைந்திருக்கிற ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த அன்னதான நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.